ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பையனை நான் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அடுத்தது நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு சென்பா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலை மோட்ரு போட்டுடணுங்க. அப்புறம் பால் டப்பாவுக்கு கொண்டு டப்பா வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மேலே வந்து டிவி போட்டு ஒரு நல்ல மென்மையான சாங்காக கேட்டுக்கிட்டே பாத்திர விளக்க கிளம்பிடுவாங்க. இன்னொன்று, வாய்ஸ் அப்பப்போ கோளாறாக இருந்துச்சா கொஞ்சம் கண்டுக்காதீங்கங்க. அப்புறம் என்னங்க, மேலே வந்து அந்த இளையராஜா பாட்டோ இல்லை மென்மையான ஏதோ ஒரு பாட்டோ வச்சுட்டு என் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அவ்வை சண்முகி படத்தில் கட கட கடன்னு வேலை பார்ப்பாங்களா, அந்தமாரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு கடகடக்குன்னு வேலை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தாங்க நான் செய்வேன். எனக்கு ஒரு இது இருக்குங்க. எப்படின்னா, இங்கே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கலாம், இந்த வேலையை போட்டுடுவேன். அடுத்தது அந்த வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அங்கே ஒரு வேலை போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா அந்த இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்படி தாங்க நான் செய்வேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது? இப்போ இங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதை விட்டுட்டு இன்னொரு வேலையை போய் பார்ப்பீங்க. அப்படிலாம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் மட்டும் தான் அப்படி இருக்கானான்னு எனக்கு தெரியல. அப்புறம் மோர் நல்லா ஊற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் அதெல்லாம் எடுத்து ஒன்றா ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் இட்லிக்கு தாங்க ஊற வச்சேன். அமாவாசை வருது இல்லையா, அதனால் அதெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த என்னமோ அந்த அல்லெல்லாம் அச்சே பாத்திரம் அப்படின்னு இந்த வீடியோலாம் வருங்க பார்த்திங்களா, அந்தமாரி தாங்க இந்த சிங்கு தொட்டி மட்டும். எவ்வளோ தான் காலையில் ஒரு வாட்டி பாத்திரம் விளக்குவேங்க, அப்புறம் ஒரு வாட்டி பாத்திரம் விளக்குவேன், அப்புறம் மதியம் ஒரு வாட்டி பாத்திரம் விளக்குவேன். ஒரு நாளைக்கு 5 வாட்டி நான் பாத்திரம் விளக்குவேங்க. எப்படி தான் பாத்திரம் செய்கிறதுங்கிறதே தெரியாதுங்க. அப்புறம் இந்த அடுப்பிலலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, எனக்கு அடுப்பு சுத்தமாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அப்போ தான் சமைக்கிறதுக்கான ஒரு இதே வரும். இப்போ நம்ம போய் சமைக்கணும் அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னோடய ரூமில் உள்ள கப்போர்டில் புடவெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன ஆச்சு, எறும்பு வந்துருச்சு. அந்த புடவைலாம் எடுத்துக்கொண்டு மேலே போட்டுட்டு, அதை நான் வீடியோ எடுக்கலை தான், அதெல்லாம் கொண்டு மேலே போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜில்லுன்னு ஒரு ஜூஸு, சூப்பராக ஆப்பிள் ஜூஸ் தாங்க குடித்தோம். இந்த ஜூஸ் வரப்பெல்லாம் என் பையன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாமாங்க? பாய்ங்க.